கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன். கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து 5 பேர் அங்கு உயிரோடு அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள். தடுப்பணை உடைஞ்சி 5 பேர் ஆட்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒரு ஆளை ஒன்ன கூட ஆட்சிட்டு போகாது. ஆனா 5 பேர் ஆட்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் அப்படி சொன்னாதான் அந்த வெயிட்டா இருக்குன்றதுக்காக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே எனதமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்துச் செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் கட்டித்தருவதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன். முதன்மை செயலாளர் அவர்களிடத்திலும் முறையிட்டிருந்தேன். இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன். நான் அதை அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம், கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியிலே மழை வெள்ளம் வந்து 5 பேர் அங்கு உயிரோடு அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள், கதவடைப்புகள் போன்ற சாலை மறியல் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக மாண்புமிகு முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கட்டித்தருவதற்கு முன்வருவாரா பட்டாம்பாக்கம் அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். தடுப்பணை உடைஞ்சி 5 பேர் ஆட்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசா அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தடுப்பணையில் எவ்வளவு தண்ணி நிற்கும், அது எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஒரு ஆளை ஒன்ன கூட ஆட்சிட்டு போகாது. ஆனால் 5 பேர் ஆட்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலும் அப்படி சொன்னாதான் அந்த வெயிட்டா இருக்குன்றதுக்காக சொல்றீங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் மாணிக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளித்தலை தொகுதி காவேரி கரையில் மருதூர் பகுதியிலே ஒரு கதவணை அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்ற தரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பு எப்போது செயல்பாட்டுக்கு வரும்? அந்த பகுதியிலே ஒரு கதவணை அமைக்கும் பட்சத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குளித்தலை முசிறி பகுதியிலேயே நீராதாரம் பெருகும். ஆகவே முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்கின்ற குளித்தலை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி அந்த தொகுதி மக்களுடைய விவசாயிகளை நம்முடைய அமைச்சர்கள் காப்பாற்றுவார் என்பதை உங்களிடம் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, பொதுவாக மாண்புமிகு உறுப்பினர்கள் என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன், பெரிய கோரிக்கை தங்கள் தொகுதியிலே தடுப்பணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி அதை ரீசார்ஜ் செய்து விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் ஏன் குடிநீர் கூட பயன்படுத்துவதற்கு வகை செய்யும் என்ற எண்ணம் இருப்பதால் தான் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிநிலையிலிருந்து கூடுமான வரையில் இந்த தடுப்பணைகளை கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆகையால் முதலமைச்சரிடத்தில் இது பற்றி நான் பேச இருக்கிறேன். வேறு திட்டங்கள் எடுக்கப்படாவிட்டாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னும் 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற அந்த தடுப்பணைகளையாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறேன்.